வணக்கம். இது பெட்டி படத்தோட விமர்சனம். ஆக்சுவலாக இந்த படத்து மேலே கொஞ்சம் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆக்சுவலாக ஒரு ராம் சரனோட ஒரு ரூரல் ஏரியா ட்ராமா, ஒரு ரங்கஸ்தலம் வைப் வர மாதிரியும் ஃபீல் ஆச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்போ. ஏஆர் ரஹ்மான் அவர்களே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெலுங்குல மியூசிக் பண்ணுறாரு. இத்தனைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் புஜ்ஜி பாபு சோனா இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடும். விஜய் சேதுபதி நெகட்டிவ் ரோலில் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த படம் ரொம்ப நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லலைனாலும் ஓரளவுக்கு ஓகேஷான படமாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் இல்லாமல் அவர் நான் கமர்ஷியல் ரேஞ்சில் போயிட்டு ஒரு டேரக்டர் இத்தனைக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு படம் கொடுக்குறேன்றதே ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, ஓகே, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு தான் சரி இந்த படத்துக்குள்ளேயும் போய் பார்த்தோம். பட் அதெல்லாம் பூர்த்தியாச்சான்னு கேட்டால் அதில் ஊறப்பட்ட டவுட்டு தான். சரி, ஓகே, என்னடா கதைன்னு பார்த்தா இந்த 2016 ஒலிம்பிக் மீட்டிங்லாம் போடுறாங்க. அதில் நம்ம ஊரில் வழக்கம் போல் எந்த ஒரு கோல்டு எந்த மெடலும் அடிக்க மாட்டேங்கிறான்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சரி பொம்மன் ஹீரான் கிட்ட இந்த மாதிரி நீ போயிட்டு ஒழுக்கமாக ஆளை பிடிச்சி கொண்டு வரலன்னா நான் அடுத்த மீட்டிங்குள்ளே இதுக்கான ஃபண்டில் தூக்கி வேறு எதுக்காக கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு மீட்டிங்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆந்திர பிரதேஷ் சைடு அப்படியே போயிட்டு இருக்கிற காரில் அந்த இடத்துல இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வச்சு அந்த ஹையர் பண்ணிட்டு இருப்பாங்களா, ஐ மீன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. எல்லாரும் இந்த மாதிரி எனக்கு பெட்டி மாதிரி கிரிக்கெட்டர் ஆகணும், பெட்டி மாதிரி ரெஸ்லர் ஆகணும், பெட்டி மாதிரி நல்லா ஓடணும், அத்லட் ஆகணுன்ற மாதிரிலாம் சொன்னோன்னே இவருக்கு ஒரே ஒரு ஆர்வம், யார் ஆகும் அந்த பெட்டி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல அந்த சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் அந்த அந்த இந்த மாதிரி பெட்டி யாருன்னு தெரியுமா சார்னு ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அந்த இடத்துல தான் சரி, ஓகே, என்னடா அது இந்த இடத்துல கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. வழக்கம் போல் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நிறைய படங்கள் இந்த ஊரப்பட்ட படங்களில் பார்த்துருப்போம். தேவர மாதிரி உள்ளிட்ட படங்களில் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறக்குன்னே ஒரு டோனில் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். அதே மாதிரி கதையை ஆரம்பிக்கிறாரு. கதை ஆரம்பிக்கிறப்போ ஒரு மாதிரி நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த ஊரோட எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, மலைவாழ் மக்கள் எந்த ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. முக்கியமாக அந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே ஒரு அடையாளமே இல்லை, கவர்மெண்ட் ஐடி இல்லை, அவங்களுக்கு சரியான வேலை இல்லை, சரியான மருத்துவம் இல்லை. இத்தனைக்கு அந்த ஊரில் ட்ரெயின் நின்னா அட்லீஸ்ட் அந்த ஊருக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்காக அப்ளை பண்ணிட்டே இருக்காரு. அந்த ஏரியாலேயே அப்பல சூரியன்ட்ட ஒருத்தர் ஜெகபதி பாபு தான் கொஞ்சம் கேரக்டர் கெட்டப்லாம் மாற்றி பிரபாஸ்கே வயசான கெட்டப் மாதிரி போட்டு அவர் போயிட்டு இந்த மாதிரி ஃபார்ம்லாம் போட்டுக்கிற வழக்கம் போல் இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் காமிச்சாலே எப்போது இந்த கேரக்டர் போட்டு தள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கேயே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சரி, அந்த ஊர்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் இவர் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் வீரர். இவங்க மலையில் இருந்து வாரத்துக்கு எல்லாமே வெளியூருக்கு போய் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாதி சம்பளம் தான் கொடுப்பாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லைன்றதுனால. அந்த ஊரில் திவ்யேந்து உங்களுக்கு தெரியும், மிர்சாபூர் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், அவர் கொஞ்சம் பெரிய எடுத்த பையன். இவங்களுக்கெல்லாம் ஒரு 4 நாள் 8 நாள் ஏலத்தில் எடுத்து, அதாவது பிளேயர்ஸ் இந்த ஏலத்தில் எடுக்கிற மாதிரி பெட்டி, அதாவது கதாநாயகர் ராம் சரணை ஏலத்தில் எடுத்து கிரிக்கெட் மேட்ச் ஆடுவாங்க. அதில் நல்லாவும் பிளேயராக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த ஊரே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. எப்போ அவ்வளோதாண்டா படுத்துச்சுன்னு சொன்னோம்னா ஒரு 30வது நிமிஷத்துக்கு அப்புறம் கதாநாயகியோட இன்ட்ரோ வருது. அதுக்கப்புறம் படம் அங்கேயே நம்மளுக்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த படம் அவ்வளோதான்ற என்ன மாதிரி சம்மந்தமே அந்த ஊருக்கும் சரி இல்லை, அந்த படத்துக்கும் சரி, எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் இன்ட்ரோ வருது. இந்த மீம்ஸ்லாம் பார்த்தேன், அதாவது ஜான்வி கபூர் படத்தில் வந்தோடனே அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி மீம்ஸ்லாம் பார்த்தேன். நிஜமாவே வந்தோன்னே அதாங்க பண்ணுறாங்க. அது வந்தோடனே அதை பண்ணி நெருப்பு வச்சு விட்டுறாங்க. அதுக்கு அந்த சீன் எதுக்கு? அதுக்கப்புறம் அந்த ஊரில் அவரோட அப்பா பொலிட்டிக்கலாக கொஞ்சம் போட்டிடுறாரு, அதுக்காக ஆதரவு வாங்குறா அப்படி இப்படின்ட்டு சில காட்சிகள்லாம் வருது. அந்த காட்சிகள்லாம் படத்துக்கு தேவையும் இல்லை. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாலும் படத்துக்கு ஒரு ஐ மீன் எந்த ஒரு பாதிப்புன்றதை தாண்டி அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா படம் ஒரு 3 மணி நேரம் ஓடுது. இந்த சீன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கதையே டோனே மாறுது. என்னதான் ஊர் அவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல போய் ராம் சரண் சைட் அடிக்கிறது, அந்த பொண்ணை கேவலமாக வர்ணிக்கிறது, இந்த இத்தனைக்கும் அந்த ஷார்ட்லாம் காமிக்கிறது ஒரு மாதிரி வல்கராகவே காமிக்கிறது. சரி, கூட்டோன்ட்டு அங்கேருந்து நம்ம இவ்வளோ சம்பளத்தை கொடுத்து ஏதாவது ஒன்று காமிச்சாவது நம்ம கூப்பிடணுன்றதுக்காகவே அதுக்கு 2-3 சாங் வேஸ்ட் பண்ணி ஷார்ட்டெல்லாம் அங்கேயே வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் அந்த அவங்கள வர்ணிக்கிற ஒரு விதம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் போய் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் போய் கட்டிப்பிடிக்கணும், கிஸ் கொடுக்கணுன்ட்டு அதுக்காக ஒரு அப்யூசிவ் பண்ணுறதே ஒரு மாதிரி ஒரு நார்மலைஸ் பண்ண ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப செட் ஆகலை. அந்த எபிசோடுன்ற தாண்டி அடுத்து வர ஒரு 20-30 நிமிஷம்
இதே போர்ஷனை வச்சு ரொம்ப மட்டமாக இருந்தது. அது அந்த காட்சிகள் நிறைய அதில் வந்து எதுவுமே எனக்கு வந்து ஒத்து வரலன்றதை தாண்டி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், இப்போ ஒரு ஒரு ராம் சரண் ஃபேனாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டில் ஒரு எல்லா அம்மா அப்பா எல்லாத்தையும் கூட்டு போய் குழந்தைங்கள இல்லை தங்கச்சி எல்லா மாதிரி கூட்டு போய் இந்த படத்தை எப்படி காமிக்க முடியும்? அந்த லட்சணத்தில் தான் கேவலமாக எடுத்து வச்சுருந்தாங்க. இல்லை உப்பனா படத்தில் இந்த மாதிரி கேவலமாக தான் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, அது கதையாகவே அப்படி தான் விடுங்க. இந்த படத்தோட கதை, நீ எடுத்துக்கிட்ட கதை என்ன? இதுக்கு அந்த கேரக்டர் தேவையே இல்லை. கடைசியில் ஏதோ உள்ளுக்குள்ளே ஒன்று வைக்கணுன்றதுக்காக 2-3 சாங் வைக்கணும், இதுக்காகவே நான் வச்சு எழுதுறேன்ட்டு பாரு அப்படின்னு ஒரு கேவலமாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. சுத்தமாக அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ தான் ஏதோ அது பஞ்சாயத்தாகி ஒரு போட்டு காட்டுன்னு காட்டுறதுல டேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நான் பெண்களை தாயாக மதிக்கிறேன் அப்படின்னு நாயாக மதிக்கிறேமா, படத்தில் நீ தாயாக மதிச்சிருந்தா இந்த மாதிரி கேவலமாக எழுதியிருக்க மாட்டான். அந்த மாதிரி கேவலமாக தான் எழுதி வச்சிருந்தான். கடைசியில் இப்போ ஏதோ ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, தெரில அது எப்படின்னு. ஏன்னா இது அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் எடுக்குது. அதுக்கப்புறம் திரும்ப கதைக்குள்ளே போகிறேன்ட்டு கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்குது. சிவராஜ்குமாரே அதுக்கப்புறம் தான் வராரு. ஒரு 2 சீன் இன்டர்வல் முன்னாடி வராரு. வந்ததுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் பாயிண்ட்ல இவருக்கு இந்த ஊருக்கு ஒரு சில பாதிப்பு வருது, ட்ரெயின் நிற்காததுனால இந்த ஊருக்கு சில பாதிப்பு வருதுல்ல, அதனால அதுக்கு நான் இந்த விளையாண்டு தான் நான் வந்து ஒரு விளையாட்டில் நான் விளையாண்டு அப்புறம் தான் என்னால் அடையாளம் கொண்டு வர முடிவெடுத்து அப்போ தான் குஸ்திக்குள்ளே போய் இறங்குறாரு. கிரிக்கெட் வீரராக இருந்து குஸ்தி வீரராக போகிறாரு. சிவராஜ்குமார்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் குஸ்தி வீரர் ஆனாரா இல்லையான்றது அதுக்கப்புறம் வர கதைகள் தான். சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பாய்லரை தாண்டி இந்த படத்தில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் வர கதைகள் தான் ஓரளவுக்கு நல்லாவும் இருந்தது. சொல்லப்போனால் அந்த ஜான்வி கபூர் அந்த ஒரு சீன், ஜான்வி கபூர் தானே, ஆமாம், அந்த சீனுக்கு அப்புறம்லாம் வந்து எனக்கு இந்த படம் தேராது போல இருக்குன்னு நினச்சா, ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல கதைகளாக ஏதாவது இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி கனெக்டபிளாக தான் இருக்குது. சிவராஜ்குமாரோட சீன்ஸ் ஆகட்டும், ஒரு குஸ்தி போடுற அந்த சீன்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. இத்தனைக்கும் போய் நேஷனல் அந்த கேம்ஸ்லாம் ஆடுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி லென்த்தியாக போக மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா குஸ்தி போடுறாரு, அங்கே ஒரு ஒரு டவுன்ஃபால் வருது. அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு, அது நான் எதுவும் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, அதுக்கு போகிற அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு இவ்வளோ பெரிய கதாநாயகன் இந்த மாதிரி இறங்கி நடிக்கிறது எமோஷ்னலாக இந்த படத்தை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த போயிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அப்போயே நொச்சுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இதோட ஜெயிச்சு முடிச்சிடும் போல இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா போயிட்டு அதுலேருந்து திரும்ப கதை கண்டினியூ ஆகிறப்போ நிறைய பேருக்கு அங்கேயே சோறு வந்துடுது. அந்த விஷயங்கள அது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, இத்தனை கேம்ஸ்லாம் ஆடி இருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் இதுலேயே இருக்கிற பொம்மன் ஹீரானிக்கு தெரியாமையே இருக்குது இவ்வளோ நாளுன்ற மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் நான் அவரை பற்றி நான் சொல்லணுன்னா உன்னை நான் அங்கே வச்சு தான் கூப்பிட்டு போவேன்ட்டு இந்த வடிவேலு சிங்கமத்துக்கு கூப்பிட்டு போவார 11 கிலோமீட்டர் ஆச்சு அப்படின்னு நடக்க வச்சு கூப்பிட்டு போகிற மாதிரி சீரியஸாக படத்தில் அதே அந்த சீன் பார்த்தா எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க தெரியல, கூப்பிட்டு போயிட்டே இருக்கார். கூப்பிட்டு போய் மலையில் யார் அந்த மலையில் இங்கே வந்து டீ கடை போட்டு வச்சிருக்கான்ற மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல மலையில் டீ கடை, அங்கே ரயில்வே ஸ்டேஷனு, அதெல்லாம் எந்த மாதிரி கான்செப்ட்னு தெரியல. பட் அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இங்கே ஒரு சிலையை வச்சு காமிச்சிது. எல்லாமே ஓரளவுக்கு பில்டப்பாக அங்கங்கே கேஜிஎஃப் மாதிரி கொடுத்தாலும் ஓகேஷா அதை கூட ஒத்துக்கலாம். எனக்கு ரொம்ப இத்தனைக்கும் இவங்க மல்டிபிள் ஸ்போர்ட்ஸில் விளையாடுறாங்க, ஹீரோ எல்லாத்துலேயும் நல்லா விளையாடுறாங்கன்றது கூட ஒரு கட்டத்தில் இவங்க ஒத்துக்க வச்சிடுறாங்க. சரி, ஓகே ஒத்துக்கிறேன்ற மாதிரி. பட் இவங்க இந்த ஜான்வி கபூர் சீன்ஸ்லாம் எடுத்துட்டா சுத்தமாகவே. அதுக்கப்புறம் எப்போ வர்றாருன்னா கிளைமேக்ஸில் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து தாங்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு 2 சீனுக்கு வராங்க. சீரியஸாக சொல்லணும்னா இவங்க இந்த ஜான்வி கபூர் கம்ப்ளீட்டாகவே இந்த படத்தில் இல்லாமல் போயிருந்தா இந்த படம் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு படமாக தான் இருந்திருக்கும். சீரியஸாகவே சொல்கிறேன். மேபி நீங்கள் வந்து படம் இன்கேஸ் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்போ அடம் பிடிக்கிறாங்க, நீங்கள் போட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஓவராலாக கம்ப்ளீட்டாக அந்த படத்தை ஸ்கிராப்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாதிரி சீனில் நீ இத்தனைக்கு அண்டர்டாக் ஜெயிக்கிறேன்ற மாதிரி பேரில் இந்த மாதிரி பண்ணுறதுல கொஞ்சம் அந்த இடத்துலேயே வந்து ஒரு ஹீரோ கேரக்டரை வந்து தப்பாக காமிக்கிறாங்க அந்த ஒரு ஜான்வி கபூர் சீன்ஸில். அது கொஞ்சம் இல்லாமல் இருந்திருந்தால் அவரோட வேல்யூ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், அவர் இந்த எமோஷனல் இன்னும் கனெக்டிவிட்டி அதிகமாக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் வந்து எனக்கு இதாகலை. பட் செகண்ட் ஹாஃப் ஒரு அளவுக்கு நல்லா தான் போச்சு. பட் ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே வரக்கூடிய டயலாக்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஓவர் ட்ராமேட்டிக்காக இருந்தது. அந்த இடத்துல சிஜி ஆகட்டும் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஆடாக தெரிஞ்சது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. இத்தனைக்கும் கனா ஆகட்டும், சந்து சாம்பியன், இந்த மாதிரி நிறைய படங்களில் இன்ஸ்பயர் ஆன மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் அகெயின் அந்த ஒரு விஷயத்த சொல்ல வந்தது கிளைமேக்ஸில் அது வரைக்கும்லாம் நல்லா தான் இருந்தது. பட் அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஜான்வி கபூர் சீன் இதை வச்சா நிறைய பேர் வருவாங்கன்றதில்ல, இது வச்சதுனாலே நிறைய ஃபேமிலியன்ஸ் வராமல் தான் போகிறாங்க. பட் வாட் எவர், இப்போ ஏதாவது குறைக்கதான் இருக்கேன். 3 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தில் ஜான்வி கபூர் சீனு 2 இந்த அந்த ரிலேட்டட் பாடல்கள் செகண்ட் ஹாஃபில் நினச்சேன் ஒரு சீனுக்கு வருவாங்க பாட்டு வருன்றதுக்காகவே. அதே மாதிரி சுதியாசனோட ஐட்டம் டான்ஸ் இந்த மாதிரிலாம்
ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தில் அதெல்லாம் தேவையில்லை. இதுதான் ஒரு எனக்கு பிடிக்காத ஒன்று இந்த டோலிவுட் கிட்ட. செகண்ட் ஹாஃப்ல சம்மந்தமே இல்லாமல், செகண்ட் ஹாஃப்லயோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஐட்டம் சாங் போடுறது, இந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. இத்தனைக்கு படத்தில் பாட்டெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எல்லா பாட்டும் ஓகேஸ் தான். பிஜிஎம் கூட அந்த சீன் எலவேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பிஜிஎம் இல்லை. அட்லீஸ்ட் கேம் சேஞ்சர்லையாவது அந்த அப்பண்ணா ஒரு ஃபீலாக வந்து ஒரு அப்பண்ணாக்கு சீனுக்கு ஒரு பிஜிஎம் வரும், அது கூட நல்லா இருந்தது. அட்லீஸ்ட் அவரை கூப்பிட்டு வந்ததுனால கொஞ்சம் கேட்குற மாதிரி 4 பிஜிஎம் போட்டிருப்பாரு. இந்த படத்தில் ஏஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டாங்கன்னு தெரில. பிஜிஎம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, சாங்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சொல்லப்போனால் அந்த ஒரு 2-3 சாங்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப் ஒரு ஐட்டம் சாங் இதெல்லாம் தேவையில்லாம இருந்தது. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜான்வி கபூர் சீன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹார்ட் கோர் அந்த ஒரு படம் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஓகேஷ் படமாக தான் வந்திருக்கும். ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ள ஷார்ட்டாக முடிச்சு ஒரு நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு 2 வருஷம் ஷூட்டிங் எடுத்து இத்தனைக்கும் அவருக்கு ஒரு நல்ல ஹிட் இல்லை. ராம்சரனுக்கு ஒரு RRக்கு அப்புறம் பெருசாக இந்த ஒரு ஹிட் இல்லை. இத்தனைக்கும் கேம் சேஞ்சராக என்ன அடி வாங்குச்சுன்னு நினச்சி பாருங்க. கடைசியும் அவரோட ரங்கஸ்தலம் தான் ஓகே நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருந்தது. தவிர அதுக்கடுத்து RRR ஒரு டபுள் ஆக்டர் அந்த விஷயங்கள் தாண்டி இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. இது எப்போ தான் மாற்றிக்க போகிறாங்கன்னு தெரில. பட் டோட்டலாக இப்போ ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டாக தான் என் கணக்கு தெரியுது. என்னதான் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்ல சீன்கள் இருந்தாலும் இது ஒரு ஓகேஷ் படம் தான். மேபி நீங்கள் ஓட்டியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றது கூட தயவு செய்து சொல்லுங்கள். தேங்க்யூ.